சண்டையிட்டு தான் ஆகணும்னு இருந்தா புலிகளால ஒரே அடியில சிங்கங்களை வீழ்த்த முடியும். அந்த அளவுக்கு வலிமையான பலம் வாய்ந்த பாஸ்ட்ரைக் சிங்கங்களை விட புலிகளுக்கு தான் அதிகமா இருக்கு. சிங்கங்களுக்கு பிடரி இருக்கிறதுனால புலியோட கடிபலம் முழுமையா சிங்கத்தை வீழ்த்தாது. புலிகளுக்கு சுத்தமா பிடரி இல்லைன்றதுனால சிங்கங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்ததுல சிங்கங்களை விட புலிகள் தான் பலமா இருக்கு. வேகத்துல மட்டும் புலிகளை விட சிங்கங்கள் வேகமா இருக்கு. ஆனா அது ஜெயிக்கிறதுக்கான திறன் இல்ல. தற்செயலா புலிக்கும் சிங்கத்துக்கும் நடந்த சண்டையில அதிக அளவு புலிகள் தான் ஜெயிச்சும் இருக்கு. பண்டைய ரோமானிய பேரரசுல வங்காள புலிகளுக்கும் ஆப்பிரிக்க சிங்கங்களுக்கும் சண்டையிட வச்சாங்க. அதுல 95% புலிகள் தான் ஜெயிச்சிருக்கு. 1909 கோனி தீவுல சங்கிலியால கட்டப்பட்ட ஒரு புலி சிங்கத்தை ஜெயிச்சிருக்கு. 2010 அங்காரா மிருக காட்சியில ஒரே பாஸ்ட்ரைக்ல வங்காள புலி ஒரு சிங்கத்தை கொன்னு இருக்கு. இந்தியாலேயும் மன்னர்கள் கூட சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை நடத்திருக்காங்க. பெரிய முகலாய மன்னர் அக்பர் இது போல பல சண்டையை நடத்தியிருக்காரு. அதிக தடவை சிங்கம் ஜெயிக்கும்னு பெரிய முகலாய மன்னர் அக்பர் பந்தயம் கட்டி ஏராளமான பணத்தை இழந்தார்னு வரலாறும் இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க, சிங்கத்துக்கும் புலிக்குமான சண்டையில அதிகமா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற உயிரினம் புலிதான். ஆனா சில சமயங்கள்ல அந்த சண்டைய சூழ்நிலையும் அந்த இடமுமே யாரு ஜெயிப்பாங்கன்றதையும் முடிவு பண்ணும்.